ஹலோ எவ்ரிவன், ஐம் வேம்புலி வரதராஜ். இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கிற இந்த எக் இஷ்யூ பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். தெர் வேர் 2 கேன்சர் காசிங் கெமிக்கல்ஸ் ஃபவுண்ட் இன் எக்ஸ். கேன்சரை உருவாக்கக்கூடிய கெமிக்கல்ஸை வந்து ஒரு ஃபேமஸ் பிராண்டோட எக்ஸ்லேருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ தீஸ் டூ கெமிக்கல்ஸ் ஆர் nitrofuran and nitroimidazole. So these two are basically antibiotics which are banned in many countries. நிறைய கண்ட்ரீஸில் தடை செய்யப்பட்ட மருந்து இது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஜினோடாக்சிக் நேச்சர் இருக்குது. ஜினோடாக்சிக் அப்படின்னா நம்மளோட பாடிக்குள்ளே நம்மளோட டிஎன்ஏக்குள்ளார போயிட்டு அதை டேமேஜ் பண்ணுறதோ இல்லை அதை மாற்றி அமைத்தோ நமக்கு பல்வேறு விதமான நோய்களை உருவாக்கக்கூடிய தன்மை. ஸோ அதனால ஈவன் நமக்கு கேன்சரும் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இதனால தான் இந்த 2 ஆன்டிபயோட்டிக்ஸும் பேன் பண்ணியிருக்காங்க. So here we have to remember a term called LOQ, that is limit of quantification, that is the lowest concentration of an analyte or any drug. So தடை செய்யப்பட்ட எந்த மருந்தா இருந்தாலும் அது லோயஸ்ட் கான்சன்ட்ரேஷனில் இருந்தால் கூட அதை அனுமதிக்க முடியாது அப்படிங்கிறது தான் இதோட எக்ஸ்பிளனேஷன். Now they have found out some antibiotic residues in eggs. ஸோ எக்ஸில் இருக்குன்னா டெஃபினெட்லி தட் வுட் ஹவ் கம் ஃப்ரம் ஹென். ஸோ முட்டையில் இருக்குன்னா கண்டிப்பாக கோழியிலிருந்து தான் வந்திருக்கும். ஸோ கோழிக்கு எப்படி ஆன்டிபயோட்டிக் போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக பவுல்ட்ரி ஃபார்ம் ஆர் கேட்டில் ஃபார்ம் எது எடுத்திங்கனாலும் பல்க் குவான்டிட்டியில் வளர்க்குறதுனால நிறைய மைக்ரோபியல் இன்ஃபெக்ஷன்ஸ் வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எஸ்பெஷலி பவுல்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரேட்டரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் பை கிளெப்ஷியல்லா நிமோனியா அப்படின்ற ஒரு பாக்டீரியானால வரும். அண்ட் ஒன் மோர் டிசீஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்டிரோபாக்டீரியாசிய ஃபேமிலி மெம்பர்ஸ்னால நிறைய கட் ரிலேட்டட் இன்ஃபெக்ஷன்ஸ் வரும். So now to control all these microbial infections they have to use some antimicrobial substances which are called antibiotics. So in the diseases எல்லாம் control பண்ணுறதுக்கு they have to use some antibiotics which is approved by FDA. So FDA பார்த்தீங்கன்னா Food Drug Administration, they have a list of drugs to be used in the farms. பவுல்ட்ரிலையோ இல்லை கேட்டில் ஃபார்ம்லையோ என்னென்ன ஆன்டிபயோட்டிக் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற லிஸ்ட் வந்து எஃப்டிஏ கிட்ட இருக்குது. ஸோ அந்த லிஸ்ட்டில் இருக்கிற ஆன்டிபயோட்டிக்ஸை மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அண்ட் த டோஸ் ரேஞ்சஸ் ஆல்சோ டிட்டர்மைன்டு பை எஃப்டிஏ அண்ட் ஆஸ் வெல் அஸ் என்சிடிசி அப்படின்னு சொல்லக்கூடிய நேஷ்னல் சென்டர் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் FDA and NCDC, all the poultry farms has to strictly follow the rules and regulation of WHO, that is World Health Organization, and also since it is a food, FSSAI also play a pivotal role here. ஸோ இந்த பவுல்ட்ரியில் இருக்கிற சிக்கன்ஸ்க்கு எப்படி ஆன்டிபயோட்டிக் கொடுப்பாங்க அப்படின்னா நம்மள மாதிரி இன்ஜெக்ஷன் ஃபார்மில் கொடுக்க மாட்டாங்க. ஸோ த்ரூ ஃபீட் ஆர் வாட்டர், ஸோ பவுடர் ஃபார்மில் இருக்கிற ஆன்டிபயோட்டிக்கை சாப்பாட்டில் ஸ்ப்ரிங்கிள் பண்ணியோ இல்லை வாட்டரில் ஸ்ப்ரிங்கிள் பண்ணியோ கொடுத்துருவாங்க. ஸோ நான் இங்கே மென்ஷன் பண்ண அத்தாரிட்டிஸோட ஆத்தரைசேஷன் இல்லாமல் எந்த ஒரு ஆன்டிபயோட்டிக்கும் பவுல்ட்ரிலையோ ஆர் எனி ஃபார்ம்ஸ்லையும் யூஸ் பண்ணக்கூடாது.